அதாவது திரு விஜயவேலை பொறுத்தவரையில் அவரை தாண்டி அவர் பின்னாடி இருக்கிற ஒரு சிலர் தவறான வழிகாட்டு பண்றாங்க நினைக்கிறேன் நான். அந்த ஆணும் பெண்ணும் போனதை நான் ஏத்துக்கல. ஆனால் அந்த 3 பேருக்கு எப்படி தைரியம் வருது? நிச்சயமாக திரு ஆதவ அர்ஜுனாவோ இன்னும் மட்டும் சிலர் சேர்ந்து கொண்டாங்கன்னா அந்த கட்சிக்கு ஆபத்து. சார், இப்போ அதிமுகவுலயே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஒருங்கிணைப்பு குழு இருக்கிறாங்க, அவங்க ஒருங்கிணைப்பு முயற்சி பண்ணாங்க. இப்போ ஓபிஎஸ் தரப்புல இருந்த மனோஜ் பாண்டியனும் விலகி போய் திமுக சேர்ந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி சூழல்ல அதிமுக இன்னும் பலவீனம் அடையுதா, இல்ல இந்த மாதிரி முடிவுகள்னாலதான் இன்னும் வலுப்பெறுமா? எப்படி இதை நம்ம எடுத்துக்கணும்? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறது தான் அதிமுக. இது உறுதியான ஒரு சட்ட ரீதியாகவும் ஒரு தார்மீக ரீதியாகவும் ஒரு சின்ன அவங்கள்ட்ட இருக்கு, கட்சி இருக்குங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப மனோஜ் பாண்டியன் இருந்தது இந்த போட்டியா போயிட்டு இப்ப அது கூட இல்லாமல் போட்டி அதிமுக கூட இல்ல. அவங்க என்னன்னா உரிமை மீட்டு குழுங்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடியவர் தானே பேர் இருக்கிறார். அப்ப இது எப்படி இவங்களை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப திமுகவுல வழி நடத்துறதுக்குன்னு அங்க யாருமே முக்காவாசி KKSSR, ஈவா வேலு, முத்துசாமி, ரகுபதி, செந்தில்பாலாஜி தொடர்ச்சியா எல்லாருமே நம்ம அதிமுகவில தான் போயிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு பதிவானதான். ஏன்னா நீங்க ஒண்ணு இல்ல, அங்க இருக்கிற சீனியர் அமைச்சர்களுக்கு மதிப்பு கொடுக்கல. ஒரு குடும்பம் தீர்மானிக்குது. அந்த சோமன் சொன்ன மாதிரி தான் ஒரு குடும்பம் தீர்மானிக்குது. அந்த குடும்பம் என்ன முடிவு எடுக்குதோ அதை ஏத்துக்கிற அளவுக்கு. ஏன்னா இன்பதியும் வந்தா ஏத்துக்கன்னு சொல்றாங்களா, அது மிகப்பெரிய பலவீனமே. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒருத்தர் முன்னாள் சட்டமன்ற போய் சந்திக்கிறார். ஒற்றை நபர் தான் அவர், எங்க பகுதியை சேர்ந்தவர். அவருக்கு ஓட்டே கிடையாது. அவர் கூட்டணி கட்சிக்கிறார். அப்போ இவ்வளவு பலவீனமா திமுக இருக்குங்க. ஒரு பாமர மக்கள் இதையெல்லாம் சிந்திப்பாங்க, நிச்சயமா பாப்பாங்க. ஆளுமை மனநிலையில இருக்கிறோம், நம்ம ஒரு முதலாளித்துவத்துல இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்க இன்னும் புரிஞ்சுக்கலையா? நிச்சயமா அதெல்லாம் எங்களோட வெற்றியை தீர்மானிக்காது. எங்க கிட்ட ஒரு சில வியூகம் இருக்குது, எங்க கிட்ட ரகசியம் இருக்குது அப்படின்னு நினைச்சு செய்யறாங்க. இல்ல, அதனாலதான் சார் நீங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், மக்கள் மகிழ்ச்சியா வாழ்றாங்க, பெண்கள் பாதுகாப்பு இருக்கான்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இந்த மாதிரியான வேலையும் செய்யறாரு. யாரெல்லாம் வரையில தயவுசெய்து வாங்க வாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு. அப்போ இவர்கள் உண்மையிலேயே ஆட்சிக்கு சிறப்பான ஆட்சி இருந்தால் யாருமே தேவையில்லைங்க. மக்கள் ஓட்டு போட தான் போறாங்க. இப்போ இலவச பஸ் 1000 ரூபாய் பணம் தாரீங்க, இதே போதும் சொல்றீங்களா? அப்புறம் புதுசா கூட்டணி அமைக்கிறீங்க. காரணம் என்ன? அச்சம்ங்க. திமுக பயப்படுதுங்க. திமுக பலகீனமா இருக்குது. அதனால அதிமுக கவலையே வரலைங்களே. யாருமே வரல, தனிச்சிருக்கான்னு சொல்றாங்க. அதிமுக கவலைப்படுதுங்களா? எடப்பாடியார் தன்னந்தனியா எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்காரு. அப்போ பலமான இயக்கமா அதிமுக இருக்குங்கிறது காட்டுது. எப்போதுமே அதிமுக தன்னை முதல் நம்புங்க. தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி தன் வலிமையோடு அதிமுக இப்போ இயங்குது. அதனால 2024 யாருமே இல்லாம தனியா நின்னாங்க பாராளுமன்ற தேர்தலில். அன்றைக்கு கூட 21% வாக்குகளே அதிமுக வாங்கி காட்டுச்சுங்க. பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாமையே 26 பாருங்க, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியாரா திரு ஸ்டாலின் வருகிற போது நிச்சயமாக நான் சொல்றேன் 150 அதிமுக தனித்தே வெற்றி பெறும். சார், நிச்சயமா இப்போ ஒண்ணு திமுகவோ இல்ல அதிமுகவோ தான் ஆட்சி அமைக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்போ தாவேக்கோட எதிர்காலம் இந்த முடிவுனால அவருக்கே அவரே ஒரு சூழ்ச்சியை பண்ணிக்கிட்டாரா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? தாவேக்கோட எதிர்காலம் என்னவா சார் இருக்கும்? இல்ல, நீங்க திரு விஜய் அவர்களை அண்ணன் சோமு சொன்னதும் சரியான வார்த்தைகள். அதாவது திரு விஜயவேலை பொறுத்தவரையில அவரை தாண்டி அவர் பின்னாடி இருக்கிற ஒரு சிலர் தவறான வழிகாட்டு பண்றாங்க நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க பேசுற வார்த்தை, ஆமா, அவங்க எல்லாம் கூட எல்லாருமே, அதாவது ஒரு பெரிய இயக்கத்தை பார்த்து கிண்டல் பண்றது, கேலி பண்றது, நீ முடிஞ்சா பண்ணு போதுங்க. அதாவது ஒரு வழக்கு போட தாங்க ஒரு தீர்மானத்துல உச்சபட்ச முடிவுகளை விஜய் தான் எடுப்பாருங்கிறதையும் அதை சொல்லிக்காங்க. ஏன்னா திரு விஜய் அவர்கள் மிக நேர்த்தியா யோசிக்கிறார். அங்க அருண்ராஜ் போன்ற சிறந்த ஆட்களும் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் நிர்வாகம் பண்றதுக்கு வாய்ப்புலையும் நம்புறேன் நான். நிச்சயமாக திரு ஆதவ அர்ஜுனாவோ இன்னும் மட்டும் சிலர் சேர்ந்து கொண்டாங்கன்னா அந்த கட்சிக்கு ஆபத்து. அதுதான் வெளிப்படுவதையும் வேற காரணமும் கிடையாது. சரி, இப்போ தங்களோட கையாலாகாத தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக செங்கோட்டையன், ஓபிஎஸ் உள்ளிட்டோர் எல்லாரும் கொடநாடு விவகாரத்தை கையில எடுக்கிறாங்களா? அவர் தான் A1 அதை முதல்ல விசாரிக்கணும், அதை முதல்ல இவ்வளவு நாளா அதை பத்தி பேசல. இப்ப திடீர்னு அதுக்குள்ள வர்றாங்கன்னா அடுத்த கட்டமா செங்கோட்டையனும் திமுகவை நோக்கி நகர போறாரா? அதுக்கான ஏதாவது தகவல் உங்ககிட்ட? 2021 திமுக ஆட்சிக்கு உடனே நான் தொலைக்காட்சியில் பேட்டி அப்போ சொன்னேன். அதாவது முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடியார். இப்போ அங்கே போய் என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன எடுத்துப்பா நினைக்கிறீங்க? அப்படி வேணும்னா இவரே ரெய்டு விட்டாருன்னா போலீஸு விட்டுருக்குது, ஐஜி விட்டுருக்காரு, டிஜிபி விட்டுருக்காரு, இல்லைங்களா, டிஎஸ்பி இருக்காரு, இன்ஸ்பெக்டர் இருக்காரு, கூப்பிட்டு செய்ய மாட்டாங்களா? இதுக்கு எதுக்கு போய் வேலை அமைச்சுவாங்க? அதாவது உண்மையிலேயே திமுக இதை தேவையில்லாமல் பண்ணுங்க. அங்கே நடந்து திருட்டு, அதை அரசு, அங்கே கொலை நடந்தது, அதை அரசு சட்டப்படி எப்படி செய்ய வேண்டுமோ அவளை கைது செய்து சிறையில் அடைத்தது சட்டப்படி நடவடிக்கை எடுத்துங்க. ஆனால் திமுகவை சேர்ந்த ஒரு மூத்த வழக்கறிஞர் தான் ஜாமீனை வாங்கி கொடுத்தாருங்க. அவர்களை வெளிக்கொண்டு அவளை பயன்படுத்தி அதிமுக எதிராக ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் முனைப்பு காட்டினாங்க.
இன்றைக்கு மனம் தரும் சொல்றோம். நீங்க கொடநாடுல வழக்கு போடுங்க, நடவடிக்கை எடுங்க, தவறுனா நீ கைதே பண்ணுங்க. ஆனா வெறுமனே தேர்தலுக்காக எத்தனை 5 வருஷம் பேசுறீங்க, எத்தனை பேசுவீங்க? வேற என்ன எதுவுமே இல்லைங்க. திரும்ப பொள்ளாச்சி பேசுறது, அதாவது சிபிஐ போன அதை பேசுறது, இது சிபிஐ போன இதை பேசுறது, இதே மாத்தி மாத்தி திமுகவுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. மக்கள் பிரச்சனை பேசாம எடப்பாடிக்கு பல்லு பெருசாக்குங்கிறது, கால் உள்ளாங்கிறது, இதெல்லாம் அரசியல். அது இதுவா அரசியல் சார்? அதே மாதிரி இன்னைய அரசியல் சூழல்ல நம்மளோட கூட்டணி கணக்கு மாதிரியும் இந்த எஸ்ஐஆரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு சார். நம்ம அதிமுக எஸ்ஐஆரை நம்ம ஆதரிக்கிறோம், அதுக்கான காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா சார்? நீங்க எஸ்ஐஆர்னா சார்னு வருது, யார் அந்த சார்னு சொன்னாலும் பயப்படுறாங்க. இல்லை எஸ்ஐஆர் ஒரு புதுசாக வந்தாலும் பயப்படுறாங்க. நான் ஒரு விஷயம் நேற்று கூட தொலைக்காட்சி பேசினேன். அதாவது எங்கள் ஊரில் ஒரு 450 வாக்கு இருக்குது. 450 93 வாக்கு வந்து இறந்தவங்க, காணாமல் போனவங்க, குடிமாறி போனவங்க. ஆனால் அந்த ஓட்டு இன்னும் இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க. ஓட்டு பதிவு செய்யப்படுகிற ஓட்டு இல்லை, அதான் முக்கியம். எப்படி என்ன எங்கள் ஊரில் எனக்கு ஒரு தம்பி ஆகுதுங்க, அவர் காணாமல் போய் 16 வருஷம் ஆச்சு. அவர் ஓட்டை இன்னைக்கு போடுறாங்க, இன்னைக்கு ஓட்டு போடுறாங்க. அதையே இருந்தா பரவாயில்லைங்க, யாரோ வந்து போலியோ போடுறாங்க. உண்மையிலேயே நான் நிரூபிச்சு காட்டுறேன். போன தேர்தல் போட்டாங்க, அதையே நான் கூட பார்த்தேன், ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இந்த மாதிரி தொகுதி வாரியாக பகுதி வாரியாக தமிழ்நாடு முழுவதும் கோடிக்கணக்கான வாக்கு இருக்குங்க. குறைந்தது 1 கோடி வாக்கு வருது. இதை வந்து காங்கிரஸும் தவறா பேசுது, கம்யூனிஸ்ட் கட்சி தவறா பேசுது, திமுக எல்லாம் தவறா பேசுறாங்க. அதாவது யார் போலி, திமுகவுக்கு இதுல என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிறேன்? அவங்க ஆல்ரெடி நிறைய போலி வாக்காளர் இல்ல போடுறாங்க. நீங்க பல நகரங்கள்ல திமுக வந்து போலி வாக்காளர்களை பயன்படுத்தி அதிகமான வாக்குகளை பெறுதுங்க. அந்த அச்சம் தான் திமுக வருது. இப்போ என்ன பயம்ங்க? இப்போ முறையா வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து அடையாளத்தை வாங்குறீங்க, வாக்காளர்ல பதிவு பண்றீங்க. அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? எந்த சான்றிதழுமே இல்லாம ஒருவர் வாக்களிக்க முடியுங்கிற அளவுக்கு திமுக கடந்த தேர்தல் ஒன்றும் இல்லை சார். உள்ளாட்சி தேர்தலில் நானே பார்த்தேன், உள்ளாட்சி தேர்தலில் எல்லா இடங்களிலும் அதாவது வெறும் அடையாள அட்டைகள் வேண்டிய இல்லைங்க, ஏதோ ஒரு பேங்க் பாஸ்புக் காமிச்சு ஓட்டு போட வச்சாங்க திமுகவில் உள்ளாட்சி தேர்தல். அப்போ இந்த மாதிரி கள்ள ஓட்டை பயன்படுத்த அன்னைக்கு கள்ள ஓட்டுன்னு சொன்னா இன்னைக்கு போலி ஓட்டுது. ஏன்னா இறந்தவங்க, காணாமல் போனவங்க, குடியில்லாதவங்க எல்லாருடைய ஓட்டுகளுமே போலி ஓட்டுதான். இதை பயன்படுத்துவதற்கு முடியாத சூழ்நிலையில் தான் திமுக அந்த எஸ்ஐஆர் கண்டு பயப்படுதுங்க. நிச்சயமாக தேர்தல் எடுத்துக்கிற முடிவு சரியானது. எஸ்ஐஆர் மூலமாக நீங்க இறுதியில் பாருங்க, குறைந்தது 1 கோடி வாக்கு தவறாக வருங்க. சரிங்க சார். இது தாவேக்காவுக்கும் ஓபிஎஸ் தரப்புல இருந்தும் ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது சார்? ஏன்னா இப்ப அவரும் தனிச்சு விடப்பட்டுட்டாரு, இவரும் தனிச்சு விடப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. சோ இதனால இவங்களுக்குள்ள ஏதாவது கூட்டணி மாதிரி அமைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? இல்ல அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படின்னா இவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு போறாருன்னா மொத்தத்துல ஓபிஎஸ் இப்ப என்னதான் சார் ஆக போறாரு? ஒண்ணும் இல்ல. அதிமுக கூட்டணிக்கு இவர் போறாருன்னா நிச்சயமா அதிமுக சீட்டு வாங்கிட்டு போலாம், அப்படிதான் அனுமதிப்பாங்க. அதை விட்டுட்டு வந்து நீங்க 100 சீட்டு கொடுங்க அப்படிங்கறதெல்லாம் ஊடகங்கள்ல வந்து சொல்றதுதான். கள நிறுவனம் நிலவரம் தெரியாம, யதார்த்தம் என்னன்னு தெரியாம. ஆனா எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இல்ல மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லாருமே அந்த களத்துல இருந்தவங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த விஜய்னா வந்தா அவருக்கு என்ன நடக்கும், என்ன மாதிரியான அளவுக்கு வாக்கு வருங்கிறது தெரியும். அப்படிங்கிறப்ப இவருக்கு யாரும் அள்ளி தர மாட்டாங்க. இது வந்து இந்த ஊடகங்கள்ல வந்து ஒரு பூதாகரமாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர, இது நிச்சயமாக விஜய் ஒரு இடத்துல போனால் மிகப்பெரிய வெற்றி, இல்லைன்னா வந்து மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைங்கிற நான். இது ஒரு பொருட்டே இல்லை. இது வந்து ஊடகங்கள் மட்டுமே செய்யற ஒரு விஷயம். இது வந்து இந்த மே மாசம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேல நான் சொன்னது சரி அப்படிங்கறத வந்து எல்லாரும் உணர்வாங்க. சரிங்க சார். ஆக மொத்தத்துல இன்றைய அரசியல் சூழல்ல கூட்டணி யாருக்கு தான் சார் பலமா இருக்கு? நம்ம தலைப்புக்கே வந்துருவோம். திமுக கூட்டணி பலமா இருக்கா, அதிமுக பலமா இருக்கா, இல்ல இப்போ பலமா இல்லைன்னாலும் எப்படி பலமாகறதுக்கான கணிப்புகள், அவங்களுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி இருக்குங்கிறத தற்போதைய சூழல்ல பார்த்தா எண்ணிக்கையின் அடிப்படையில திமுக கூட்டணி, அந்த கூட்டணி கட்சிகள் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல அதுலயும் இடையில ஒரு பேச்சு, காங்கிரஸும் தாவேக்காவுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்கிற மாதிரி. அதுல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. காங்கிரஸ் வந்து விஜய் கூட எல்லாம் வருமா அப்படிங்கிற, ஏன்னா நாடாளுமன்றத்துல வந்து ஒரு சில விஷயங்களை எதிர்கொள்வதற்கு திமுகவுடைய ஆதரவு தேவைப்படுது. இப்படி ஒரு லிஸ்ட் போடலாம். சோ அதனால எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. அந்த எண்ணிக்கை அடிப்படையில திமுக வந்து அதிக கூட்டணி கட்சிகளை வச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதே நேரம் போன நாடாளுமன்ற, பழைய உதாரணங்கள் வேணாம், போன நாடாளுமன்ற தேர்தல்ல அதிக கட்சிகள் இருந்தது யார்கிட்ட? இந்தியா கூட்டணியில. ஆனா இந்தியா கூட்டணி என்ன ஆச்சு? சோ நம்ம ஒரு கட்சிகள், அதை மக்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே இந்த கட்சி நான் உடனே ஓட்டு போடுறேன் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க 91, 96 மிகப்பெரிய மாறுதல் வந்திருக்காரு. நான் சொல்ற 2 தேர்தலுமே சின்ன மாறுதல் இல்ல, மிகப்பெரிய மாற்றம் வந்து நம்ம வரலாற்றை பார்த்தா நமக்கு தெரியும். சோ அதனால வெறும் அந்த கூட்டணி ஒரு ஆதரவாளர், கட்சி உறுப்பினராக கூட இருக்கட்டும், தான் சார்ந்த அந்த கட்சி அதோடைய கூட்டணியை தாண்டி ஓட்டு போடக்கூடிய வாய்ப்புகளும் அதுக்கான ஒரு சூழலும் கூட உண்டு. ஒரு ஆட்சி எப்படி நடக்குது,
உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப திமுக அரசு இப்ப நடந்துகிட்டு இருக்குது இந்த ஒரு இதுல இவங்க வந்து திராவிட அரசு, திராவிட மாடல், பாஜக வந்து வேற விதமா அதை அந்த ஆரிய மாடலுக்கு கொண்டு போறாங்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன உதாரணம், புதிய கல்வி திட்டத்தை இவங்க எதிர்க்கிறாங்க இல்லையா, அந்த புதிய கல்வி திட்டத்துல உள்ள பொது தேர்வு, இந்தி திணிப்பு, இந்த ரெண்டை தவிர மீதி எல்லாத்தையும் பேரை மாத்தி இவங்க கொண்டு வராங்க. அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், இப்ப அப்படி நான் வந்து அதை எதிர்க்கிறேன்னு வைங்க. இப்ப வந்து பாஜகவுடைய அந்த திட்டம் நான் எதிர்க்கிறேன்னா, அப்ப எதிர்க்கிற கட்சிக்கு தானே நான் ஓட்டு போடுவேன். திமுக தான் எதிர்க்கலையே, வாய் வார்த்தை தானே. இப்ப இல்லம் தேடி கல்வி அப்படிங்கறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமுமே இப்ப இந்த கல்வியை வந்து ஒரு புதுசா நாங்க கொண்டு வர போறோம் ஒரு குழு அமைச்சாரு. அந்த குழுல இருக்கிறவரை வெளியில என்னன்னா இவங்க முழுக்க முழுக்க அதை தான் பண்றாங்க அப்படிங்கிறது அது ஒண்ணு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப KN நேருவை அடிப்படையாக வைத்து இந்த அரசு ஊழியர்கள் அவங்களை தேர்ந்தெடுத்தல் நடந்த மிகப்பெரிய ஒரு ஊழல் இப்ப அம்பலமே. அப்ப இந்த 5 வருடங்கள்ல எத்தனை தேர்வு நடத்தி எத்தனை அரசு ஊழியர்களை இவங்க தேர்ந்தெடுத்தாங்க, அதுல புரண்ட பணம் என்னங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அடுத்தடுத்த ஊழல் பட்டியல் நீட்டே ராம்சார் பட்டியல் அங்க கொடுத்தது, நம்ம சதுப்பு நிலத்துல கட்டிட அனுமதி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஊழல்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. அவங்களுக்கு பயமே இல்லையா சார்? ஒருவேளை எதுவும் பண்ண முடியாது நம்மள அப்படிதான் நினைக்க தோணுது. ஏன்னா இந்த அறப்போர் இயக்கத்துடைய அறிக்கைகள் பார்த்தாலும் வரிசையா இப்ப ஒரு சில வருடங்களாகவே அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் அந்த மாதிரியானது போயிட்டு இருக்கு. இது 2 விஷயம், அதாவது ஊழல் ஒரு விஷயம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ஒன்றிய அரசுடைய விஷயங்கள் தான் கொண்டு வராங்க அப்படிங்கிற. அதுக்கு அடுத்தது சட்டம் ஒழுங்கு. இப்ப இவங்க சொல்லுவாங்க வந்து நைட்டு வந்து ஒரு பொண்ணு போகுது ஒரு ஆண் நண்பரோட, அதுக்கு நாங்க என்ன செய்யறது அப்படின்னு. அந்த விஷயத்துல வந்து ஒரு இதை நான் ஏத்துக்கிறேன். எப்படின்னா இப்ப நம்ம வீட்டு பொண்ணை வந்து நைட்டு வந்து நம்ம அனுப்பி விடுவோம் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஆண் நண்பர், அது ரைட்டு ஓகே. ஆனால் 2 விஷயம் நடந்திருந்தாலும் இந்த குற்றம் நடந்திருக்காது. ஒண்ணு, முந்தைய வழக்குகளில் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் அடுத்தது தப்பு பண்ண போறோம் யோசிப்போம். அந்த ஆணும் பெண்ணும் போனதை நான் ஏத்துக்கல. ஆனால் அந்த 3 பேருக்கு எப்படி தைரியம் வருது? ஆட்சியின் மேல பயம் இல்லாததுனால நம்ம மேல நடவடிக்கை எடுப்பாங்க, நம்மளை கண்டிப்பாங்கிற அந்த ஒரு அச்சம் இல்லாததுனால தானே துணிஞ்சு இறங்குறாங்க. இன்னொன்னு, அந்த மதுக்கூடம் சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்டு இருக்கு. ஆமா. அப்ப அது வந்து காவல்துறையினருக்கு தெரியாதா? அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியினர் ஆதரவு இல்லாம தான் அது நடந்திருக்குமா? இது மாதிரி தொடர்ச்சி பார்லயே FL2 பால் அது வேற, அது ஒரு பக்கம் ஓடி இருக்குது. அப்ப இந்த ஒரு கோவை மாணவி பலாத்காரத்துக்கும் இந்த அரசு பொறுப்பேற்கணும். அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன் என்னன்னா, கரூர்ல வந்து அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கப்புறம் அந்த விஷயத்த சொல்றேன். கரூர்ல எத்தனை பேர் பலி? 41 பேரு. 42 பலி. பலியானவர்கள் 41, 42 தாவேக்க முடிஞ்சிச்சு அதோட. இதுல அந்த விஷயத்துல பார்த்தா A1 விஜய்னா A2 MK ஸ்டாலின். என்ன காரணம் அப்படின்னா, விஜய் தாமதமாக வந்தது, நிர்வாகம் சரியில்லை, அந்த கூட்டத்தோடைய நிர்வாகம், குடிக்க தண்ணி, இது எல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்னு, இவங்க என்ன செஞ்சிருக்கணும், ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா இவர் தாமதமாக வர்றாருன்னா திருச்சி விமான நிலையத்திலேயே வந்து அவரை வந்து தடுத்து நீங்க நாமக்கல் போகக்கூடிய நேரம் ஆயிடுச்சு, நேரம் நீங்க கரூர் போங்கன்னு இருக்கணும். அதே மாதிரி சரி அதை தான் விட்டுட்டாங்க. நாமக்கல் கூட்டம் நடந்து முடிஞ்சு இவர் இந்த விஜய் பின்னாடியே ஒரு 10,000 பேர் வர்றான். நீ கரூர்ல இருக்கிற மாவட்ட எல்லையில தடுக்க வேண்டியதானே? காவல்துறையால் முடியும். காவல்துறைக்கு உத்தரவு வரணும் மேலிருந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல. அதுக்கு உதாரணம் இந்த வழக்குல பாத்தீங்கன்னா A1 இதெல்லாம் சேர்த்தாங்கல்ல உங்க மாவட்டத்தில் தாவாக்க. இதுல ஆக்சுவலி ஏன் விஜயை சேர்க்கல? விஜய் வந்து அங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்ல DSP SP சேர்த்துட முடியுமா? மேல இருந்த உத்தரவு வரும், அது வரல. இதை பண்ணிருக்காங்க. அரசியல் முதிர்ச்சி இல்லாததுனால தடுமாற்றத்திலேயே சிக்கிட்டு இருக்காங்க. கரூர் சம்பவம் நான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற விஷயத்துலதான் நான் சேர்க்கிறேன். அதற்கும் வந்து இந்த அரசு காரணம். விஜய் மட்டுமல்ல, அத விஜய் காரணம் அல்லன்னு சொல்ல. விஜய் 1, MK ஸ்டாலின் 2. விஜயோட இந்த ஆறுதல் நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அந்த முறை எப்படி சரியா அப்படிதான் ஆறுதல் தெரிவிச்சிட்டு இருக்காங்களா இவ்வளவு நாளா அரசியல் கட்சிகள்? ஆதவர்ஜினாதான் சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு 4 நாள் அழுதுட்டேன். இட்டுன்னு வர முடியாது அப்படின்னு அவங்க காரணத்தை சொல்றாங்களே சார். அதாவது 9 மணி நேரம் அழுதாரா, ஒரு கால் சீட்டு 8 மணி நேரம் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் அழுது இருக்கிறாரு. ஒண்ணு. இன்னொன்னு 30 நாள் அழுதாராம். இதுல என்ன ஒரு பெரிய காமெடினா, இதுக்காக ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒருத்தர் பண்ணிருக்கிறாரு நைஜீரியால. இது காமெடியில சீரியஸா சொல்லிட்டாங்களா? யாருமே இல்ல, எங்க காலையில எல்லாம் விழுந்து வந்து நைஜீரியா நாட்டுல எம்பு எபரேன்னு ஒருத்தர், அவர் அழுகிறதுல வந்து நான் கின்னஸ் சாதனை பண்றேன்ட்டு அழுத இவர மாதிரி மணிக்கணக்கா. ஆனா கின்னஸ் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, நீங்க எங்கள்கிட்ட முதல்ல அதை சொல்லல. அது வந்து இவர் அழுது வேஸ்ட் மாதிரி அவர் அழுது வேஸ்டா போச்சு. ஆனா என்ன தெரியுமா ஆச்சு, தொடர்ந்து பல மணி நேரம் அழுதுனால திடீர்னு அவர் கண் பார்வை போயிடுச்சு.
உடல்நலம் பாதிக்கப்பட்டுருச்சு. இது வந்து மெடிக்கல்ல டாக்டரை கேட்டா தெரியும். ஆனா அந்த மாதிரிலாம் விஜய்க்கு தான் ஆகல அப்படின்னு ஒரு தகவலுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். சார், இப்போ நேற்றைய தினம் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெளிவா சொல்லியிருக்காரு, கூட்டணி கணக்கையெல்லாம் பத்தி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, கட்சியோட வளர்ச்சி பணிகளை பண்ணுங்க, கூட்டணியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன கூட்டணி கணக்கு சார் அவருக்குள்ள இருக்கும்? இல்லை, பொதுவாகங்க இப்போ நீங்கள் அதிமுகவில் அம்மா இருக்கும்போதும் சரிங்க, இப்போ அதுக்கு பிறகும் சரி, பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுப்பாருங்க. ஏன்னா இப்போ மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், தொகுதி அளவில் நம்ம நின்றுட்டு இல்லை இந்த கூட்டணி இவங்க வருவாங்களா இல்லை அவங்க வருவாங்களா இப்படி நம்ம பேசுகிற அவசியமே இல்லைங்க. ஏன்னா இதில் கவனம் செலுத்துறது தவறு. அதனால் கட்சி பணி, கட்சி அடுத்து பூத் ஏஜென்ட்டு அந்த வாக்காளர் சந்திக்கிறதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதான் ஆமாம், எல்லாம் ஜெயிச்சு வந்துக்கிறாங்க. அதிமுக இல்லை, அதெல்லாம் அதிமுக பிரச்சனையே இல்லைங்க. அதிமுக ஒன்றாக இவரோடு இணைஞ்சிருக்குது. இப்போ அடுத்து 26 ஆட்சி அமைக்கணும். அதற்கான களப்பணி செய்த அவர் தான். அவர் உத்தரவு கொள்ள முடியும். யார் வேலை செய்தாருங்க? முறையா பிரச்சாரத்தை வெற்றி பயணமா மேற்கொண்டாருங்க. ஆமாங்க, இப்போ 176 போயிருக்காரு. மிகச்சிறப்பான வரவு கிடைச்சிருக்குது. எனவே 2027 மிக எளிதாக வெல்வதற்கான வேலையை அவர் சொல்லிக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் தொடர்ந்து பல ஊழல்களை வருது. திரு KN நேரு இன்னும் நிறைய சொல்றாங்க. இப்போ அதாவது இந்த ஆட்சி இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் திரு பொன்முடி அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்தது, நீதிமன்றத்துக்கு வழக்கெல்லாம் போச்சு, பதவி இழந்தாரு, தவறான ஒரு வார்த்தையெல்லாம் பேசி கட்சியில் பொறுப்பு எடுத்தாங்க. ஆனால் மீண்டும் அவர் கட்சியில் சேர்த்துறாங்க. அப்போ நீங்கள் அவர் தகுதி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து துணை போச்சு ஆகும்னு சொன்னால் பெண்களை கேவலம் பேசலாம், நிறைய ஊழல் பண்ணலாம், தவறான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். முன்னுதாரணமா உருவாக்கிக்கிறது மிகப்பெரிய ஆபத்துங்க. அதே சமயத்தில் பாலியல் சொன்னா நல்லா சரியான கேள்வி. பாலியல் குற்றம் நடந்த அதே நாள்ல பதவியும் வருது. இதே அம்மா இருந்தாங்கன்னா, இதே செங்கோட்டையன் மீது 2011-12 ஆண்டுகள்ல ஒரு இதே குற்றச்சாட்டு வந்ததுங்க. வந்தவர் பதவி நீக்காங்க, அம்மா மறையும் பதவியே தரல. இது அதிமுக. ஆனால் திமுக அப்படி அல்ல. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்களும் சிற்றரசலை போல, அதாவது மாவட்டம்னு சொன்னா தொண்டர்கள் யாரும் பதவிக்கு வர முடியாது. மாவட்ட செயலாளர் இருப்பாரு, மந்திரி இருப்பாரு, அவங்க வாரிசு தான் தவறாம வருவாங்க. இப்ப பாருங்க, துரைமுருகனுடைய பையன் மாவட்ட சாரு, பொன்முடியுடைய பையன் மாவட்ட சாரு. இப்போ ஒவ்வொருவருக்கும் அந்த குடும்பத்திலேயே மாவட்ட செயலர் கொடுத்தீங்கன்னா கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு எப்படி இருக்குங்க? பொதுவாக திமுக ஒரு குடும்பத்துக்கான ஆட்சியை கட்சி நடத்துதுங்க. அதிமுக தமிழ்நாட்டு மக்கள் பல குடும்பங்களுக்கு ஆட்சி நடத்துது. எனவே இந்த இரண்டு வேறுபாட்டையும் மக்கள் உணர்ந்தா மாறி மாறி வாக்களிச்சாங்க. 2011 இருந்து 21 வரை 10 ஆண்டுகளும் ஆட்சி அதிமுக மிகச்சிறப்பான பணியை தொடர்ந்து செய்தது. இருந்தாலும் திமுக செய்த தவறான பிரச்சாரத்தினால மக்கள் மாறினாங்க. 26 திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாத நிலையை அதிமுக உருவாக்கும். எடுத்துக்கிறேன் சார். இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இறுதிக்கட்ட கருத்தா, இந்த கூட்டணி அதிமுகவா திமுகவா, எந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பு பெறப்போகுதுங்கிறத உங்களோட இறுதி கருத்து மட்டும். அதாவது கூட்டணி எண்ணிக்கையை வைத்து முடிவு செய்ய முடியாது. இதுக்கு உதாரணம் நம்ம ஏற்கனவே சொல்றோம். சமீபத்தில் இந்தியா கூட்டணியா இருக்கட்டும், ஏற்கனவே அதிமுக ஜெயலலிதா எல்லாமே வந்து இரட்டை இலை சின்னம் தான். கூட்டணின்னு சில பேர் இருந்தால் கூட அவங்களும் இரட்டை இலை சின்னத்துல தான் போட்டு அந்த மாதிரி. அதனால இந்த எண்ணிக்கை அப்படிங்கறத தாண்டி ஒரு அரசு எப்படி செயல்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்ப ஏற்கனவே 2021 என்னன்னா மக்களுக்கான ஒரு மாற்றம் வந்து தேவைப்பட்டது. கடந்த கால ஆட்சியை பத்தின ஒரு விமர்சனம் இருந்தது. அதன் மீறி ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. அப்பயே பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு நமக்கு தெரியும். 2021 வந்து வெற்றி தோல்விக்கான சதவீதம் எந்த அளவுக்கு குறைவுன்னு நமக்கு தெரியும். அதுதான், இன்னும் பெரிய அளவுக்கான வித்தியாசங்கள் இல்லை. அந்த மாதிரிதான் இருந்தது. இப்ப இவங்களுடைய ஆட்சியில பார்க்கும்போது ஒரு சட்டம் ஒழுங்கு விஷயமா இருக்கட்டும், இல்ல இவங்க கட்சியிலேயே பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன மாதிரி தவறாக பேசுற இவரு பொன்முடிக்கு மறுபடி கட்சி பதவி அப்படிங்கிறது இந்த விஷயத்துலதான் வரும். பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப அதை கொடுத்தா இவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை, இது எண்ணம் இந்த மாதிரியானது. அதே மாதிரி அந்த ஊழல் விஷயங்களா இருக்கட்டும். அதே மாதிரி பின்னொரு என்னன்னா, போன வெள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டி முடிச்சு 3 மாசத்துல இது பண்ண பாலம் உடைந்ததா இருக்கட்டும். இப்படி எல்லாம் பாக்குறப்ப மக்கள் தமிழ்நாடு முழுக்க பாக்குறாங்கல்ல. பார்க்கும்போது திமுக மீதான ஒரு அதிருப்தி, இன்னும் குறிப்பா சொல்ல போனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகான ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா? இந்த கால இடைவெளி குறைவா இருக்கலாம். ஆனால் இந்த குறைவான கால இடைவெளியில் திமுகவுக்கான எதிர்மறை கருத்துக்கள் வந்து மக்களை சென்று அடைந்திருக்கு. அப்ப அது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும் திமுகவுக்குங்கிறதா நான் நினைக்கிறேன். அரங்கத்திற்கே வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.